வணக்கம் நேயர்களே, இந்த சேனல் பேஜ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனல் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரியோட கலெக்ஷன்ஸ் பற்றியும் அதில் என்னென்ன டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றியும், அந்த சாரியை எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சப்போஸ் தவறுதலாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போயே வெளியேறிக்கலாம். இது சாரீ பற்றின வீடியோ மட்டும்தான். சாரீ வாங்க பிடிக்கும், இல்லை சாரியோட டிசைன்ஸ் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்போஸ்டு ஆர்ட் சில்க் சாரீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கடைகளில் போய் நீங்கள் வந்து ஆர்ட் சில்க் சாரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு எபோவ் 1000க்கு மேலே ஸ்டார்ட் ஆகி 3000 வரைக்குமே வந்து உங்களுக்கு ஆர்ட் சில்க் சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஸ்டஃப்பு தொட்டு பார்த்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது, கான்ட்ராஸ்ட்டாக முந்தி இருக்கா, அது மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் எடுக்கும்போது 3000 ஒரு நல்ல வெரைட்டி எடுக்கும்போது 3000 இல்லை 2000க்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட ஹேண்ட்லூமில் அவ்வளோ ப்ரைஸ் வந்து அதிகமாக இல்லை. ஸோ கடைக்கு என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதிலிருந்து கொஞ்சம் மட்டும் ப்ராஃபிட் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து கடைகளில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் விலை குறைவாக கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சில்க் சாரீஸ் அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பட்டு சாரீஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஆர்ட் சில்க் கட்டிக்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எப்படி வந்து சாரீஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். எங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் வந்து அனுப்பி வைப்போம். அப்படி இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு சாரீ பிடிச்சிருந்தாலும் அதை உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா, அந்த சாரீ வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே நாங்கள் அனுப்பி வைப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதில் சாரியோட விலை ப்ளஸ் கொரியர் சார்ஜ், உங்கள் ஊருக்கான கொரியர் சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். அதை நீங்கள் டெபாசிட் பண்ண உடனே 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிச்சிடுவோம். ஸோ நீங்கள் கொரியர் பார்த்துட்டு மெட்டீரியல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பல்க் ஆர்டர் வந்து கொடுக்கலாம். இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சிங்கிள் சாரீ வந்து தருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக தருவோம். எங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து தான் முக்கியம். அது பல்க் ஆர்டரோ இல்லை சிங்கிள் ஆர்டரோ அது வந்து முக்கியம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும், இந்த மாதிரி ஹேண்ட்லூம்லேருந்து டைரெக்டாக விற்கிறோம் அப்படிங்கிறது ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிங்கிள் சாரீ வாங்கி கூட நீங்கள் மெட்டீரியல் ஸ்டஃபெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால் மறுபடியும் நீங்கள் தொடர்ந்து ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ப்ராஃபிட்லாம் நாங்கள் எதுவும் அதிகமாக வைக்காமல், ஸோ எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியான இது ப்ராஃபிட் தான் வந்து வச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மொபைல் நம்பர் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். கீழே வந்து நிறைய தடவை ஒரு 200 டைம்ஸ்க்கு மேலே மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து பார்க்க தெரியல எனக்கு, டிஸ்கிரிப்ஷனில் எப்படி போய் மொபைல் நம்பர் பார்க்குறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க மட்டும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு தடையும் மொபைல் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் அந்த நம்பரை எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்ட் சில்க் சாரீஸ். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ஒரு 5 minutes ஆன வீடியோ தான். ஸோ அதே வீடியோ வந்து நாங்கள் ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு கலெக்ஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்கள் எகெயின் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இதை டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சாரியோட வெரைட்டிஸ் பற்றியும், அது எப்படி வந்து வாஷ் பண்ணலாம் அங்கே மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் தொடர்ந்து தரலான்ட்ருக்கோம். ஸோ அடுத்து தான் வந்து வீடியோவில் என்னென்ன சாரீஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த saree பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எம்போஸ்டான ஒரு saree. ஸோ saree ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக டிசைன் வந்து செல்ஃப் எம்போஸ்டில் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய ஒரு 6-7 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிங்க்கு, எல்லோ, லைட் சாண்டில், இது மாதிரி கலர்ஸ், வயலட்டு, இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது முந்தியும் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த sarees எல்லாமே உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 1000 தான் வந்து உங்களுக்கு இந்த sarees எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்ச்சேஸு. ஸோ நீங்கள் ஒரே இதில் பல்க் ஆர்டர் எடுக்கும்போது பல்க் ஆர்டருக்குங்கான ஒரு வேல்யூ இருக்குது. அதை நாங்கள் வந்து பேசி உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஸோ இந்த saree பார்த்தீங்க அப்படின்னாலும், இந்த மெஜந்தா கலர் saree பார்த்தீங்கன்னாலும் saree ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் போட்டது தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் பட்டு தான். உங்களுக்குள்ளே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதோட முந்தியும் நல்லா கிராண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பிங்க் கலர், பிங்க் ஆரஞ்சு மாதிரி இருக்குது, இந்த கலரை நீங்கள் கட்டும்போது கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷனுக்குமே சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கலர். ஸோ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் அப்படியே நல்ல ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ நல்ல ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கும்போது தாராளமாக இந்த கலரை வந்து நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ நைட்டு இல்லை பகல் எதுக்காக இருந்தாலுமே வந்து அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இதை கட்டிக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த sarees வந்து நிறைய மூவிங்கில் போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது. ஸோ ரொம்ப எனக்கு அடிக்கிற கலர் வேணாம், கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த saree வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க மேலேயும் கீழேயும் பார்டர் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். இது ஸோ இது நீங்கள் கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளுக்குள்ளே saree ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் இருக்கும். இந்த க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டாகி வரும். அடுத்தது இன்னொரு ஆரஞ்சு கலர். ஸோ இந்த சாரியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட் ஆரஞ்சு தான். ஸோ இது எக்ஸாக்டாக இந்த ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஸோ இதோட முந்தியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பெரிய பார்ட்ரு பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சின்ன பார்ட்ரு, ரொம்ப பெருசு இல்லை, சின்ன பார்டராக இருக்கும். அதே மாதிரி அந்த பார்ட்ரு வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க கூட கட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற மல்டி செக்குடு சாரீஸ். இந்த மல்டி செக்குடு சாரீஸ் இல்லாமல் யாருமே இப்போ இல்லை. ஸோ எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு செக்குடு சாரீஸ் இருக்கும். ஆனால் அந்த செக்குடு சாரீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி பிங்க்கு, ரெட்டு, க்ரீனு, எல்லோ இது மாதிரி இருக்க மல்டி செக்குடு வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ வெறும் எல்லோ அண்ட் ப்ளூ அப்படி இருந்தால் கூட சில பேர்த்துக்கு சூட் ஆகாது. ஸோ இந்த கலர் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். எஸ்பெஷலி இந்த ப்ளூ கலர் பார்டர் வந்து ரொம்பவே இந்த saree இன்னும் அழகாக மாற்றி கொடுக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து சின்ன பார்டர் தான் இருக்குது. ஸோ இது இன்னொன்று saree என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எம்போஸ்ட் பட்டு கிடையாது, நார்மலான ஒரு saree தான். ஆனால் ஆர்ட் சில்க் வெரைட்டியை சேர்ந்தது தான். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் பிடிக்கும், புட்டாஸ் வச்ச ஒர்க் பிடிக்கும் அப்படின்னா இது நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இந்த saree வருது. வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எல்லா சாரீஸ்க்குமே வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் அட்டாச்சு சாரீஸ் தான். ஸோ இது வந்து மல்டி செக்குடு ப்ளூவில். ஸோ முதல் பார்த்த சாரீக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு செக்குடுக்கு நடுவுலேயும் புட்டாஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இந்த பார்டர்லேயும் வந்து அங்கங்கே உங்களுக்கு புட்டாஸ் போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து ரெண்டு சாரீக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சாரீ. ஸோ அதே மாதிரி முந்தி நீங்கள் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருக்கும். ஸோ ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த மல்டி செக்குடு சாரீஸ்க்கு வந்து விலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் saree வந்து நீங்கள் பார்த்து வாங்கணும். ஸோ ஒரு சில sarees பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாது இதே saree தான், ஆனால் அங்கே விலை கம்மி இங்கே விலை அதிகம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதில் என்ன இருக்குது, அந்த புட்டாஸில் எப்படி இருக்குது, அந்த கட்டமாக வரதில் ஜரிகை இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததான் இந்த டான்சிங் டால். இந்த பொம்மை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. என்னோடய வீடியோவில் ஒன்று பிளாக் saree ஒன்று போட்டிருப்பேன். அந்த பெரிய பிளாக் சாரியில் முந்தி இந்த பொம்மை தான் இருக்கும். ஸோ இந்த பொம்மை வந்து இப்போ அகெயின் ப்ரௌன் சாரியில் வந்திருக்கு.
ஸோ இது கட்டும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு சரியாக சொல்ல தெரில. நான் இன்னும் அந்த சாரீ வாங்கலை. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சாரீ, இதுவும் ரொம்ப டீசெண்டான ஒரு லுக் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி கட்டி. லாஸ்ட்டாக பார்த்த ப்ரௌன் சாரீ வந்து நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் அந்த மாதிரி கட்டிக்கலாம். இல்லை கொஞ்சம் வயசானவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறனாலும் கட்டிக்கலாம். நான் வயசானவங்க தான் கட்டணுன்ட்டு கிடையாது. ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ரொம்ப மேக்கப் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, சிம்பிள் சாரீஸ் வேணும், ஒரு காலேஜ்க்கு ஒரு ஸ்கூல்ஸ்க்கு ஒரு சின்ன மீட்டிங் போகிறோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி நீங்கள் சாரீஸ் வந்து கட்டிக்கலாம். ஸோ திருப்பியும் ஒரு தடவை எங்களோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த சாரீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுக்கலாம். ஸோ மேற்கொண்டு வீடியோ எப்படி வேணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கலாம். வாய்ஸ் நல்லா கேட்குதா அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். மறக்காமல் எங்களோட நம்பரை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி நம்பர் மாறிட்டே இருந்ததுனால வந்து குறிப்பிட்ட ஒரு நம்பரை வந்து இது மாதிரி வீடியோலேயே வந்து டிஸ்பிளே பண்ண முடியல. ஸோ அதனால தான் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல வந்து எல்லோரும் நம்பர் மாற்றிட்டே இருந்ததுனால ப்ராப்பராக நாங்கள் எங்களோட பழைய நம்பரே எங்களால் வாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்னால நம்பரை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அந்த மொபைல் நம்பர் வந்து ஹேங் ஆனாலும், வாட்ஸ்அப்பில் நிறைய சென்ட் பண்ணாலும் நாங்கள் நம்பர் வந்து ஹேங் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து நம்பர் ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கோசரம் தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டன் அமுத்திக்கோங்க. ஸோ புதுசாக நான் எந்த வீடியோ போட்டாலும் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவங்க, தயவுசெய்து சாரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா புதுசாக வாங்க வரவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸோ இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எல்லாமே காசுங்க. போராடுறதுக்கும் காசு, பேட்டி கொடுக்கறதுக்கும் காசு. நீங்கள் பண்ணதுன்னு ஒரு 5 ரூபா கொடுங்க, காலில் தரேன். ஆமாம், இன்னொன்று. சரி, ஓகேங்க. சரிங்க சரிங்க. வேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ தான் இருக்குங்க. சரி, ஓகேங்க. சரிங்க சரிங்க. வேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ தான் இருக்குங்க. என்ன பண்ணுவான்னு இருந்து போயிட்டாங்க. அப்பளும் இப்போ அப்பெல்லாம் கேட்கறது இல்லை, இவன் பண்ணுற வேலை தான். அப்படி கிடையாதுண்ணா. இன்னைக்கு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சட்டம் வந்து அப்படி இருக்கு. நீங்கள் வந்து இதுக்கிட்ட மேலே காட்டில் வந்து உள்ளே போதுட்டா அவன் தான் கொம்பு மலைச்சுன்னு நினைப்பாப்பா. எங்காலெல்லாம் எதுக்குமே தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். காட்டில் வந்து உள்ள மட்டும் அவன் பூந்து கேஸ் போட்டால அவங்க தீர்ப்பாயிடுச்சா இதாகுதா? அவளுக்கா அவன் வந்து காடு ஓட்டுறது ஏன் பண்ண வராதுங்களா? இல்லை, அவங்களுக்கு தீர்ப்பாயிடுச்சா? அவங்களுக்கு இப்போ இது அளக்க வேண்டியதும் பாக்கின்னு இருந்தா நீங்கள் அறுக்கிட்டோம்னா அறுக்கண்ணா காடு அங்கே உள்ள வரணும்னா உள்ளவரவங்களா வெளியே வருவாங்களா அதெல்லாம் தெரியாது. நாங்கள் அன்னைக்கு அங்கே இதில் 30 லட்ச ரூபாய் இது கொடுத்தாங்களா அந்த சொத்து முதலாளிகளை பார்த்து கேட்கணும். முதலாளி பெரிய முதலாளி இருக்கார், கேள என்ன இன்னும் தங்கம் நான் தங்கம்லாம் சொல்ல கிடையாது. ஆனால் வந்து
சரி வரலையா சரி வரலன்னு போயிட்டே இருக்கும். என்னாச்சு? பணம் இல்லையா இன்னும் 2 மாதத்துக்கு அப்படி தான் இருக்குமா? 2 மாதம் நாங்களாம் எங்கே பார்த்தேன் நாளைக்கு பூஜை பண்ணி எத்தனை மாதம் ஆகுது? எனக்கு 5. வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. நீங்களாம் வாய்ப்பே கிடையாது. நான் கணக்கடை வச்சிருந்தேன்